எல்லோ ஒயிட் சேனல் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு திருமண நிச்சயதார்த்தத்தின் போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ வைரல் ஆச்சு. நிச்சயதார்த்தத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ வைரல் ஆகிற அளவுக்கு அப்படி என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? குடும்ப உறவுகளின் சில அதிசய ஒற்றுமை அந்த ஃபோட்டோவில் தெரிஞ்சுது. அதாவது அந்த நடிகை அவங்க அப்பா விவாகரத்து செய்த முதல் மனைவியின் அவங்க அப்பா அதுக்கு பிறகு இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். முதல் மனைவி மூலமாக இந்த நடிகையும் இவருக்கு இன்னொரு தங்கையும் இருக்காங்க. இரண்டாவது மனைவி மூலமாக ஒரு மகன் இருக்கிறார். மணமகன் மணமகள் கூட இப்போ நான் சொன்ன இந்த உறவுகள் மொத்தமும் ஒன்று கூடி நின்று சிரித்தபடி போஸ் கொடுத்த போட்டோ தான் அது. அது வேறு யாரும் அல்ல, பிரபல நடிகை வரலட்சுமி சரத்குமார் அவருடைய திருமண நிச்சயதார்த்தம் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மும்பையில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடந்தது. அந்த ஒரு விழாவின் போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான், குடும்ப ஃபோட்டோ தான் அது. இந்த உறவுகள் இப்படி ஒத்துமையாக இருக்கிறது, அதாவது ஒரு விவாகரத்து செய்த மனைவியும் விவாகரத்து செய்த கணவனும் அவருடைய இரண்டாவது மனைவியும் ஒத்துமையாக இருக்காங்க அப்படிங்கிறது பலராலும் பாராட்டப்பட்ட ஒரு விஷயம். இந்த திருமண நிச்சயதார்த்தம் வரலட்சுமி பிறந்தது மார்ச் 1ஆம் தேதி 1985ஆம் ஆண்டு. இப்போ அவருக்கு 38 வயதாகிறது. மணமகன் நிக்கோலை சச்தேவுக்கு 41 வயதாகிறது. வரலட்சுமி பிறந்த நாளுக்கு ஒரு 5 நாள் கழித்து மார்ச் 5ஆம் தேதி நடைபெற்ற திருமண நிச்சயதார்த்தம் இது. சரத்குமார் இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட்டை நினைவு கூர்ந்திருந்தார். அதாவது வரலட்சுமி முதல் முறையாக சினிமாவில் நடிக்க போகிறேன் அப்படிங்கிற ஆசையை தெரிவித்த போது சரத்குமார் அதற்கு வேண்டாம் என்று தடை விதித்திருந்தார். அப்போ வரலட்சுமியின் பெற்ற தாயார் சாயாதேவியும் அவருடைய ஸ்டெப் மதர் ராதிகாவும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சரத்குமாருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் சரத்குமார்கிட்ட அவள் ஆசையை ஏன் கெடுக்கிறீங்க, அவன் நடிக்கட்டுமே, நாம தான் வழி நடத்துறதுக்கு இருக்கிறோமே என்று சொல்லி வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதன் பிறகு சரத்குமார் சம்மதித்தாரா? இந்திய குடும்பங்களில் இது போன்ற ஒரு ஒற்றுமை என்பது பார்க்க அரிதான ஒரு நல்ல விஷயம். மணமகன் நிக்கோலை சச்தேவ் மும்பையில் ஒரு ஆர்ட் கேலரி நடத்திட்டு வர்றாரு, ஒரு பிஸ்னஸ்மேன். அந்த வகையில் பாலிவுட் நட்சத்திரங்கள் பலரும் அவருக்கு பழக்கம். மாசி மாதத்தில் நடந்திருக்கும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு அடுத்த மாதம், அதாவது இப்போ நடைபெறும் பங்குனி மாதத்திலேயே திருமணம் செய்வதாக உத்தேசம் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு காரணத்தினால் அது கொஞ்சம் போஸ்ட்போண்ட் ஆகலாம் அந்த மேரேஜ். அது என்ன காரணம்னா, சமீபத்தில் தான் சில நாட்களுக்கு முன்னால் சரத்குமார் தன் கட்சியை பாரதிய ஜனதாவுடன் இணைத்திருக்கிறார். பாரதிய ஜனதாவின் எம்பி தொகுதி வேட்பாளராக இந்த எலெக்ஷனில், அதாவது இந்த ஏப்ரல் அல்லது மேல நடைபெறும் எலெக்ஷனில் அவர் நிற்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனவே அவர் எம்பி தேர்தலில் நின்றால் அந்த காரணத்தினால் இந்த திருமணம் சற்றே தள்ளி வைக்கப்படலாம் என்று செய்திகள் சொல்கின்றன. வரலட்சுமி நிக்கோலை சச்தேவ் தம்பதியை நாம் வாழ்த்துவோம். இதற்கடுத்து நான் சொல்ல போகிற கண்டென்ட் இதுவரைக்கும் எந்த மீடியாவிலும் வெளிவராத ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். விமல் பட ஹீரோயினுக்கு விரைவில் திருமணம். இதுதான் நான் சொல்கிற அந்த ஒரு ஸ்கூப் நியூஸ் என்று சொல்லலாம். எந்த மீடியாவிலையும் வெளிவராத செய்தியை ஸ்கூப் நியூஸ் என்று சொல்லுவாங்க. நான் சொல்வது ஒரு ஸ்கூப் நியூஸ். அவங்க யாருன்னா நடிகை ஷ்ரீன் காஞ்ச்வாலா. 2018ஆம் ஆண்டு சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் வெளிவந்த நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானவர் ஷ்ரீன் காஞ்ச்வாலா. அதன் பிறகு வால்டர், சந்தானத்துடன் ஜோடியாக டிகிலோனா, இன்னும் ஒரு சில படங்களில் நடித்திருக்கிறார். ஷெரீன் நடிக்க 2 ஆண்டுகளிலேயே கொரோனா தாக்கம் இந்தியாவில் விட்டதால் ஒரு 2-3 ஆண்டுகள் நம்ம எல்லாருடைய கேரியரையும் கொரோனா களவாடிட்டு போயிடுச்சு. ஸோ பாவம், அந்த காரணத்தினால்தான் ஷெரீன் இன்னமும் முன்னணி கதாநாயகியாக உயர முடியாமல் ஒரு 5-6 படங்களில் மட்டுமே இது வரைக்கும் நடித்திருக்கிறார். இப்போது ஷெரீன் நடிப்பில் அடுத்து வெளிவர இருக்கும் திரைப்படம் விஜய் டிவி மூலம் புகழ் பெற்ற நடிகர் புகழ் கதாநாயகனாக நடிக்கும் மிஸ்டர் ஜூ கீப்பர். அந்த படத்தில் ஷெரீன் காஞ்ச்வாலா ஹீரோயினாக நடித்திருக்கிறார். அது சீக்கிரத்தில் திரைக்கு வரப்போகுது. இதுக்கு அடுத்து விமல் கதாநாயகனாக நடிக்கும் மஞ்சள் குடை படத்தில் விமலுக்கு ஜோடியாக நடித்து வருகிறார் ஷ்ரீன் காஞ்ச்வாலா. இப்போது இல்லை, ஆரம்பத்திலிருந்தே மும்பையில் தான் அவருடைய ஜாகை அப்படின்னாலும் கூட ஷூட்டிங் சமயத்தில் தான் தமிழ்நாட்டுக்கு நடிச்சுட்டு போகிறது சகஜமான விஷயம். நான் ஷ்ரீன் காஞ்ச்வாலா கிட்ட கேட்டேன், அவருடைய கல்யாணத்துக்கு பிறகும் அவர் நடிப்பாரா என்று கேட்டதுக்கு, கட்டாயம் நடிப்பேன், நான் நடிப்பதற்கு என் கணவர் முழு சம்மதம் சொல்லி இருக்கிறார்,
நான் நடிப்பை கைவிட மாட்டேன் என்று என்னிடம் சொன்னார் ஷிரீன் காஞ்ச்வாலா. ஷிரீன் தன்னுடைய ஃபியான்ஸ் பெயர் அசார் மூன் என்று சொல்லி அவர் கூட எடுத்துக்கொண்ட ஃபோட்டோக்களையும் எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அதிலிருந்து 1-2 ஃபோட்டோக்களை நான் இந்த சேனலுக்கு தருகிறேன். அதை நீங்கள் பார்க்கலாம். வேறு எந்த சேனலிலும் வெளிவராத அந்த ஃபோட்டோக்களை நீங்கள் பார்க்கலாம். ஷிரீன் காஞ்ச்வாலா, அசார் முன் தம்பதியை நானும் வாழ்த்துகிறேன். நீங்களும் வாழ்த்து தெரிவியுங்கள் கமெண்டில் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.